டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஒரு பெர்ஃபெக்டான டீ கடை டேஸ்ட்டில் எப்படி போடலான்னு தான் பார்க்க போகிறோம். டீயை லவ் பண்ணி குடிக்கிற ரொம்ப பேர் நம்ம நினைக்கிறோம், வீட்டில் என்னதான் குவாலிட்டியான தேயிலை வாங்கி போட்டாலும் நமக்கு டேஸ்ட்டான ஒரு டீ கிடைக்க மாட்டேங்குது. ஆனால் டீ கடையில் மட்டும் எப்படி நல்லா போட்டு கொடுக்குறாங்க அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தாங்க. ஒரு சரியான ஃபார்முலாவில் டீ போட்டாலே நமக்கு அதே டேஸ்ட்டில் வீட்லையும் போட்டுடலாம். இன்னைக்கு அப்படி ஒரு கச்சிதமான டீ தான் போட போகிறோம். அதை விட முக்கியமாக வெறும் டீயை வச்சு நிறைய சம்பாதிக்கலாம். அது எப்படி சம்பாதிக்கலாம் அப்படின்னு இந்த வீடியோவோட கடைசியில் சொல்லியிருக்கிறோம். இது எங்களோட அனுபவத்திலிருந்து கிடைச்ச உண்மைகள். ஏன்னா டீ கடைகள் தான் இன்னைக்கு நிறைய பேரோட வாழ்க்கையை மாத்தி இருக்குது. வணக்கம். நீங்க நம்ம டீ கடை கிச்சன்ல வந்து டீ கடை கிச்சன்ல டீ போட போறோம். டீ போடுறதுக்கு பாத்திரம் வந்து எடுத்து வச்சிருக்கோம். பாத்திரத்தை பொறுத்த அளவுல பாத்திரத்துல இருந்தே நமக்கு சுத்தமா இருக்கும். அவ்வளவுதான் நமக்கு அந்த டீ வந்து பால் எதுவும் கெட்டு போகாம சூப்பரான ஒரு டீ போட முடியும். இன்னைக்கு பாத்திரத்தை அடுப்புல வச்சு சுட வச்சாச்சு. அந்த அடுப்பு சூடாகிக்கிட்டு இருக்கு. இப்ப நம்ம நல்லா காஞ்ச பாத்திரம்னா டைரெக்டாக அப்படியே தண்ணி ஊற்றி செய்ய ஆரம்பிச்சிடலாம். அந்த மாதிரி ஈர பாத்திரம் உடனே கழுவி பண்ணுறோம்னா முதல் வந்து அடுப்பில் வச்சுட்டு நல்லா காய வச்சுட்டு அந்த தண்ணியை பூரா நல்லா ட்ரை ஆக்கிடுங்க. நல்லா இந்த மாதிரி நல்லா ட்ரை ஆக்கின உடனே இப்போ தான் நம்ம தண்ணி ஊற்றணும். முதல் எடுத்த உடனே தண்ணி ஊற்றிடலாம். இன்றைக்கி நம்ம வந்து 20 பேருக்கு டீ போட போகிறோம். அதுக்காக 1 லிட்டர் பால் எடுத்துருக்கோம். 1 லிட்டர் பாலுக்கு 1 லிட்டர் தண்ணி. இப்போ நம்ம சட்டி அந்த லேசாக அந்த ட்ரை ஆன உடனே தண்ணி 1 லிட்டரு உள்ளே சேர்த்தாச்சு. தண்ணி நல்லா சூடாகட்டும். சூடான உடனே நம்ம பால் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம வந்து தண்ணி நல்லா சூடாகி வந்துருச்சு. சூடாகி வந்த உடனே இப்போ பால் சேர்க்க போகிறோம். நம்ம 1 லிட்டரு பாக்கெட் பால் தான் சேர்க்க போகிறோம். அதை அப்படியே சேர்த்துடலாம். பால் 1 லிட்டரு பாக்கெட் பால்லே நமக்கு திக்காக இருக்கும். அதனால தான் நம்ம பாக்கெட் பாலுக்கு இடைக்கிட நம்ம வந்து தண்ணி சேர்த்துருக்கோம். இப்போ நம்ம பாலை சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு ஏற்கனவே தண்ணி சூடாக இருக்குது. பாலும் நல்லா சூடாகி வரட்டும். இப்போ நல்லா ஒரு கரண்டி வச்சுட்டு கலந்து விடுங்க. ஏன்னா கீழே வந்து அடி பிடிச்சிடக்கூடாது. அதனால் கரண்டி வச்சு அப்பப்போ நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. நல்லா பால் கொதிச்சு வரட்டும். அந்த மேலே வந்து ரொம்ப ஆடை படிஞ்சிடாத அளவுக்கு கிண்டி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. நல்லா பால் கொதிச்சு வரட்டும். ஒரு சிலருக்கு வந்து பால் வந்து தெரிஞ்சு போயிடுது அப்படின்லாம் சொன்னாங்க. அது வந்து நம்ம பாத்திரத்தை பொறுத்து, பாத்திரம் எப்படி நம்ம சுத்தமாக எடுத்துருக்கோம் அந்த ஈரம் இல்லாமல் ட்ரை ஆக்கிடணும். ஈரமாக இருந்துச்சுன்னா நம்ம அடுப்பில் வச்சு ட்ரை ஆக்கிட்டு அப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாம். இல்லைன்னா பாத்திரத்தை நல்லா காஞ்ச பாத்திரமாக யூஸ் பண்ணணும். அப்படி இல்லாமல் நம்ம மறுபடியும் மிஸ்டேக் ஆகுதுன்னா பாலோட தரத்தை நம்ம செக் பண்ணணும். பாலோட தரம் வந்து பாக்கெட் பாலாக இருந்தால் அதோட கூலிங் இல்லாமல் இருந்திருக்கலாம். இல்லைன்னா அங்கேவே டேட் பாராக இருக்கலாம். இல்லைன்னா ஏதாவது ஒரு மிஸ்டேக் நடந்திருக்கலாம். அப்படி ஒரு மிஸ்டேக் நடக்கும்போது நமக்கும் இங்கே தவறுதலாயிரும். அதனால் எங்கே எப்போ அந்த தவறுதல் நடக்கு அப்படின்றத நம்ம அதை வந்து இதே அனுபவத்தில் இருக்கும்போதே நமக்கு தன்னால் தெரிய வரும். அப்போ நம்ம அதை கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் கூடியம்ட்டு நம்ம செய்ய வேண்டிய வேலைகள்லாம் கரெக்டாக நம்ம பண்ணிடணும். அது போக நம்மளை மீறி வரும்போது அது பாலோட மிஸ்டேக்காக இருக்கும். நம்ம நேரம் கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ நம்ம வந்து 1 லிட்டர் பால் 1 லிட்டர் தண்ணி ஆக 2 லிட்டர் கணக்கு எடுத்திருக்கோம். இப்போ 2 லிட்டர் கணக்குக்கு நம்ம தேயிலை எவ்வளோ சேர்க்க போகிறோம்னு பார்க்க போகிறோம். தேயிலை வந்து இது ஏவிடி தேயிலை 1 டேபிள் ஸ்பூன். ஏவிடி தேயிலை முற்றிலும் அந்த ஒரு கலரு ஒரு திக்னஸ் நல்லா கிடைக்கும். அதனால் ஏவிடி 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கோம். இங்கே வந்து சக்கரை கோல்டு எப்பயும் போல் நம்ம சக்கரை கோல்டு கடையில் வாங்குறது தான். அந்த சக்கரை கோல்டு வந்து 2 டேபிள் ஸ்பூனு. கிட்டத்தட்ட ரெண்டையும் சேர்ந்து பார்க்கும்போது நமக்கு ஒரு 20லேருந்து 25 கிராமுக்குள்ளே வரும். அவ்வளோதான். இந்த 2 லிட்டர் பாலுக்கு தேவையான தேயிலை அவ்வளவுதான். இது வந்து 2 டேபிள் ஸ்பூனுன்னா இது 1 டேபிள் ஸ்பூனு ஏவிடி, 2 டேபிள் ஸ்பூனு சக்கரை கோல்டு. இதுதான் மிக்சிங்கு. இது நமக்கு அந்த மனமும் சுவையும் திடமும் நல்லா அருமையாக கிடைக்கும். அதுக்காகத்தான் நம்ம இதை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி போடுறோம். நம்ம ஏற்கனவே நிறையா இதையே அடிக்கடி சொல்லிகிட்டு இருக்கோம். இதே டைப்பில் நீங்கள் மிக்ஸ் பண்ணி போடும்போது உங்களுக்கும் நல்ல ஒரு சூப்பரான சுவையான ஒரு டீ கிடைக்கும். இப்போ நம்ம இதை கலந்துக்கலாம். தேயிலையே நல்லா கலந்துக்கங்க. மொத்தம் 20 கிராம்லேருந்து 25 கிராமுக்குள்ளே இருந்தால் போதும். 25 கிராம்னா நல்லா திக்காக கிடைக்கும். கலந்து வச்சாச்சு. இப்போ நமக்கு பால் நல்லா சூடாகி ஆவி பறக்க வந்துருச்சு. இப்போ நம்ம தேயிலையை போட்டுடலாம். எல்லா தேயிலையும் போட்டு விட்ருங்க. போட்டாச்சு. போட்ட உடனே அப்படியே விட்டுருங்க. லைட்டாக நமக்கு அது கொதிச்சு மேலே லேசாக எலும்பி வரும்போது நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம அடுப்பு வந்து மீடியத்திலே வச்சு தான் இதை பூரம் பண்ணணும். அதனால் அடுப்பு மீடியமாகவே இருக்கட்டும். இப்போ நம்ம லைட்டாக பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த மாதிரி நல்லா பிரிஞ்சு வரும்போது நம்ம இப்போ இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டோடனே அப்படியே நல்லா அந்த திக்காசம் நல்லா இறங்கி வரும். இன்னும் நல்லா கொதிக்க விடணும். இப்போ நம்ம தேயிலையை போட்டு ஒரு 2-3 நிமிஷம் ஆன உடனே நல்லா கிண்டி கொடுத்துட்டு இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வரும். கொதிச்சு வரணுடனே நல்லா கலந்து விடுங்க. இப்போ இஞ்சி ஒரு 10 கிராம் இஞ்சி எடுத்து 1-2 தட்டி வச்சுருக்கோம். நம்ம இதில் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் சின்னதாக ஒரு 3 ஏலக்காய் 1-2 பிச்சு வச்சுருக்கேன். அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அந்த ஏலக்காய் இஞ்சி போடும்போது நமக்கு அந்த ஒரு டேஸ்ட் நல்லாயிருக்கும். அது நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ நம்ம இஞ்சியை போட்டு
ஏலக்காயும் போட்டு 1 நிமிஷம் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. நல்லா கொதிச்சு வந்தோடனே இந்த இஞ்சி வந்து இந்த இடத்துல போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். நம்ம வந்து அந்த பாலை ஊற்றி நல்லா கொதிச்சு வரும்போது அந்த திக்காசனை இறங்கின பிறகு இஞ்சி போட்டோம்னா அந்த பாலோட தன்மை எதுவும் மாறாது, கெட்டு போகாது. அதனால் இஞ்சி வந்து இந்த இடத்துல சேர்த்தா நமக்கு கரெக்டிங்காக மேட்சிங்காக இருக்கும். இப்போ நம்ம வந்து இதுக்கு தேவையான இனிப்பு சேர்க்குறோம். இனிப்பு வந்து 225 கிராம் ஜீனி எடுத்துருக்கோம். 225 கிராம் ஜீனியை உள்ளே சேர்த்துடலாம். 225 கிராம்ங்கிறது சரியான அளவு. நம்ம கொஞ்சம் இனிப்பு தூக்கலாக வேணுங்கன்னா ஒரு 250, ஒரு 25 கிராம் வேணால் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம், அவ்வளோதான். அதுக்கு மேலே சேர்க்க வேண்டாம். இப்போ நம்ம இதை போட்டு ஜீனியை போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நம்ம போட்டுட்ருக்க டீ வந்து நீங்கள் ஒரு தடவை போட்டு கேனில், அதாவது தம் டீ வந்து கேனில் நீங்கள் அடைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா, இப்போ ஒரு சின்ன ஃபங்க்ஷனு ஒரு 20 பேருக்கு 25 பேருக்கு வேணும்னா இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் போட்டு நீங்கள் அந்த கேனில் அடைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். நம்ம ஜீனி போட்டு 2 நிமிஷம் நல்லா கொதிச்சு ஜீனி நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இப்போ நமக்கு சூப்பராக டீ தயாராகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நமக்கு இந்த டீ ரெடியாக 10லேருந்து ஒரு 12 நிமிஷம் ஆகும். இப்போ நமக்கு சூப்பராக தயாராகிடுச்சு. கட்டிக்கலாம். இப்போ இந்த டீ ரெடி பண்ணுறதுக்கான செலவு எவ்வளவு ஆச்சுன்னு ஃபஸ்ட்டு ஒரு சின்னதாக கணக்கு பார்த்துடலாம். இன்றைக்கி 1 லிட்டர் பால் வாங்கியிருக்கிறோம். 1 லிட்டர் பால் பார்த்திங்கன்னா 70 ரூபா பாக்கெட் பால். அதோட அந்த தேயிலை டீ பவுட்ரு பார்த்திங்கன்னா 22 ரூபாலேருந்து 25 ரூபா வரைக்கும் வரும். இஞ்சி ஏலக்காய் இது ரெண்டும் சேர்த்து ஒரு 5 ரூபா வரும், ஏன்னா கொஞ்சம் தான் சேர்த்துருக்குறோம். அதே மாதிரி சீனி பார்த்திங்கன்னா 1/4 கிலோ 12 ரூபா வரும். இதுக்கான கேஸ் செலவு பார்த்திங்கன்னா ஒரு 10 ரூபா வரும். ஆக மொத்தம் எல்லா செலவும் சேர்த்தோம் அப்படின்னா 120 ரூபா நமக்கு வந்திருக்குது. இந்த டீ பார்த்திங்கன்னா 20 பேர் தாராளமாக குடிக்கலாம். ஒரு டீயோட ரேட்டு 12 ரூபா வச்சா கூட 20 டீக்கு 240 ரூபா ஆச்சு. இதில் நம்மளோட செலவு போக பார்த்தீங்கன்னா 120 ரூபா செலவு, 120 ரூபா நமக்கு வந்து லாபம் கிடைக்கும். இப்போ இந்த கால்குலேஷன்லாம் எதுக்குன்னு நீங்கள் நினைக்கலாம். நம்ம சேனலில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு டீ வீடியோ போட்டிருந்தோம். அதாவது டீ மட்டுமே போட்டு எப்படி சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தோம். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நெகட்டிவான கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதாவது நாங்கள் கடை வச்சுருந்தா கடை வாடகைக்கு என்ன பண்ணுறது, சம்பளத்துக்கு ஆள் போட்டிருப்போம், அவங்களுக்கெல்லாம் எப்படி கொடுக்குறது, நீங்கள் சொல்கிற கணக்கெல்லாம் செட் ஆகாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுலேருந்து நாங்கள் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் கடைக்கு ஆள் போட்டு கடைக்கு வாடகை கொடுத்து பண்ணீங்க அப்படின்னா இந்த 12 ரூபா அப்படிங்கிறது நீங்கள் இதை விட அதிகமாக தான் விற்கணும். ஏன்னா ஒவ்வொரு ஏரியாலையும் பார்த்தீங்கன்னா 15 ரூபாய்க்கெல்லாம் டீ விற்கிறாங்க. நம்ம இந்த தரத்துக்கு தாராளமாக 15 ரூபாய்க்கு விற்கலாம். இந்த வீடியோ மூலமாக நாங்கள் என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னா, ஒருத்தர்கிட்ட கையில் பணமே இல்லை, எந்த கடையும் அவரால் வைக்க முடியாது அப்படின்னா ஒரு 2000 ரூபாய் இருந்தால் போதும். ரொம்ப சிம்பிளாக இந்த டீ பிஸ்னஸை தம் டீ போட்டு சூப்பராக ஸ்டார்ட் பண்ணிடலாம். டெய்லி பார்த்தீங்கன்னா தாராளமாக 1000 ரூபா சம்பாதிக்கலாம். ஏன்னா ஒரு தரமான டீ கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு நல்ல ஒரு பிஸ்னஸ் கண்டிப்பாக நடக்கும். இந்த டீ பிஸ்னஸ் சம்மந்தமாக உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் இந்த வீடியோவில் கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நாங்கள் கிளியர் பண்ணுறோம். சூடாக இருக்கு. அப்பா, இப்படி ஒரு டீ குடித்தோம்னா உலகத்தையே மறந்துடும். உலகத்தில் நம்மளை சுற்றி என்ன நடக்குன்னே தெரியாது. இந்த ஒரு டீயில் மட்டும்தான் நம்ம கவனம் அருமையாக இருக்கு. டீயை குடித்து முடித்த உடனே உலகமே நம்ம கவனத்துக்கு வந்துடும். அந்த அளவுக்கு அருமையான ஒரு சூப்பரான டீ, எளிமையான முறையில் நல்ல மெத்தடில் இன்றைக்கி நம்ம டீ கடை கிச்சனில் ரெடி ஆகிருக்கு. இன்றைக்கி நம்ம டீ வீடியோவில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கோம். இதே மெத்தடில் நீங்களும் ஒரு சூப்பரான டீ போட்டு குடிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவில் போட்டிருக்க இதே மெத்தடில் நீங்களும் ஒரு செய்து குடிச்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.